என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போது நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நான் 3 வரமிளகா, 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, 2 கிராம்பு, 2 3 பட்டை, 1 ஏலக்காய், ஃப்ளேவருக்காக 1 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கல் அடுப்பில் வச்சுருக்கோம். இட்டானோட்டி நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். வதக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பு ரொம்ப ஸ்லோவில் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கறி அந்த மாதிரி ஆயிரும். இப்போது எடுத்து வச்சுருக்க இந்த பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கிக்கலாம். இது கூட நம்ம வதக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்துருக்கேன். இப்போது இது கூட நம்ம இந்த பூண்டு இது சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பாதியாக கட் பண்ணி ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்படி வதக்கி வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 2 இன்ச்சு கருவேப்பிலை நல்லா இப்படி வதக்கி வச்சுக்கோங்க. இது நல்லா வறுத்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூனு சோம்பு, கசகசாவும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு இப்படி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த சட்டியிலேயே நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வெங்காயத்தையும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தையும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் வதக்கி இந்த மாதிரி வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக அரைக்கிறதுக்கு. இதுலேயே நம்ம இப்போது இந்த சூட்லேயே தேங்காய் 1 கப்பு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வடக்குள்ள சூட்லேயே இந்த தேங்காய் நல்லா சூடாக இருக்கும். நான் இதில் 1 கப் அளவு தேங்காய் எடுத்துட்டேன். தேங்காயும் இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கல் சூட்லேயே இந்த தேங்காய் கொஞ்சம் சூடாகிடும். நல்லா வதக்குனது எல்லாமே நம்ம நல்லா பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சி தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போது இதை தனியாக நம்ம மிளகு, பூண்டு இதெல்லாம் வதக்குனா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயும் நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோ. இது தனியாக இந்த வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எப்படி குழம்பு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் குழம்பு தாளிக்க. இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை
2 பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை நல்லா இப்படி வதக்கி விட்டுருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச இந்த மசாலா இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ எண்ணெயில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இப்போது இந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி அரைச்சா வெங்காயமாக சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு சேர்த்து கழுவி வச்சுருக்கோம். இப்போது சிக்கனை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு அந்த மசாலா பொடி. இப்போது நம்ம ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணிட்டோம்னா இந்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு செஞ்சு விட்டுக்கோங்க. நான் சிக்கன்லேயும் உப்பு சேர்த்து ஊற வச்சுருந்தேன், அதை உப்பு சேர்த்துறேன். இப்போ நான் இதில் குழம்பு கலவை கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அளவாக அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா இதை வதங்க விட்டுடலாம். இது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். அது கெட்டி தயிர் 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்து வர்ற அளவுக்கு கொஞ்சமாக மிளகாய் இப்படி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெந்து வர அளவுக்கு மூடி வச்சிடலாம். இது நாம் நல்லா மூடி வச்சிருந்தோம். இப்போ இந்த எண்ணெயிலே வந்து மசாலா, தக்காளி எல்லாமே நல்லா கிரேவியாகி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். நம்ம இது கூட இன்றைக்கி எந்த மசாலாவும் சேர்த்துக்கல. சிக்கன் மசாலா, கரம் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்த மசாலா எல்லாம் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இது கூட கொஞ்சமாக அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா அளவாக உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க.
நம்ம மிக்ஸி ஜாரில் அப்படியே ஊற்றி ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இது வேகிற அளவுக்கு நல்லா மூடி வச்சுக்கோங்க. நல்லா சிக்கன் நல்லா வெந்து நல்லா கிரேவி பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் டேஸ்ட் பார்த்தேன், குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. நான் சொன்ன அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.